திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார். இந்த தலம் சிவபூஜையினுடைய மேன்மையை நமக்கு சொல்லுகின்ற தலம். இந்த வரலாறு நான் படம் கூட சொல்லிட்டேன், அதை நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. சிலந்தியும் யானையும் பூசனை செய்தது. சிலந்தி நாள்தோறும் வெண்ணாவல் மரத்தினடியில் பெருமாள் இருப்பார். வெண்ணாவல் மரத்தின்னு இந்த மரம் எல்லாமே இருக்கு கோயிலில், திரும்பி நீ பார்க்கலாம். நாங்கள் 2-3 வாரத்துக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் திரு ஆனைக்கா பெருமானை. அந்த வெண்ணாவல் மரத்தினடியில் சிவலிங்க பெருமானை சிலந்தி சாமி அந்த மரத்தினுடைய இலைதலைகள் எல்லாம் விழுகுது அப்படின்னு சொல்லி ஒரு பந்தல், வாயினாலே ஒரு பந்தல் கட்டிட்டு குப்பை கூட விழுகாமல் அதனுடைய வழிபாட்டை செஞ்சுட்டு போச்சு. யானை வந்துச்சு, என்ன அது ஒட்டடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தும்பிக்கையை அடித்து அதை அகற்றி விட்டு காவிரியிலேருந்து நீர் எடுத்துட்டு இந்த தும்பிக்கையை வச்சு சுவாமிக்கு நீராட்டி பூசனை செய்துட்டு போச்சு. இது நம்ம சிவபூஜை. சிவபூஜை எல்லா ஆன்மாக்களும் பண்ணணும். அதுக்காக பெரியவங்க இந்த வரலாறு நமக்கு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர் பெரியவங்கன்னா இந்த பதிகம் முழுவதும் பேசுகிறார். கோச்செங்கர் சோழர் செய்த அந்த சிவபெருமானுடைய அடிமை திறத்தை, அவருக்கு செய்த அடிமை திறத்தையும் அந்த சிலந்தியாயிரம் செய்தெல்லாம் மிக அருமையாக பாடுகின்றார். அந்த சிவபூஜையுடைய சிறப்பு அத்தனை உண்டு. சிவபூஜை செய்ய 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 என்ன நிகழும் அப்படின்னா, நம்ம செய்கிறது புறபூஜை தான். புறபூஜையில் புறத்தில் செய்ய 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 என்ன அந்த ஆன்மாவும் அகத்தை நோக்கி எடுத்து பயணம் மேற்கொள்ளும். அதான் ஒரு ஆன்மாவுடைய முக்கிய நோக்கம்னா அகத்தை நோக்கி பயணம் தான். புறத்தை நோக்கி பயணம் போனால் பிரச்சனை. அன்னைக்கு நான் சமய வகுப்பில் அதான் சொன்னேன். புறம் என்பது என்ன? மனம் விரிதல். மனம் விரிந்தால் நம்மளாம் புறத்துக்கு போவோம், மனம் ஒடுங்குனா அகத்துக்கு போவோம். மனம் விரிதல் என்பது உலகியல் வாழ்க்கை, மனம் ஒடுங்குதல் என்பது ஆன்மீக வாழ்க்கை. இன்பம் எங்க இருக்கு அப்படின்னா வெளியா உள்ளையா அப்படின்னு ஒரு கேள்வி தான் எழும். இதுக்கும் ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு இந்த வரலாறு போகும். ஒரு சீடருக்கு நிறைய மாணவர்கள்லாம் ரொம்ப காலமாக படித்தாங்க. அப்போ ஒரு மாணவர் சாமிகிட்ட போய் குருநாதர் மனைவி கேட்டிருக்காரு, சாமி சொர்க்கம் சொர்க்கம் சொன்னாங்க, சொர்க்கம் ரொம்ப சந்தோஷமான இடம், ஆனந்தமான இடம், இன்பமான இடம்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஓ பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. பார்த்துருக்கீங்களா? அப்படி உங்களை மாதிரி பார்த்தவங்க இருக்கிறாங்களாங்க? இருக்காங்க. என்னுடைய நீண்டகால சீடர் ஒருத்தன் பேர் ஆனந்தன் பேர், ஒரு சொர்க்கத்தில் பார்த்துருக்கேன். அப்படியா? அவரை நான் பார்க்கலாமான்னு கேட்டார். தாராளமாக பார்க்கலாமே. அவருடைய எப்படி பார்க்கலான்னு கேட்டார். அவர் இமயமலையுடைய சார்ந்த ஒரு பகுதியை காட்டி அங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு, நீ அங்கே போனால் அவர் ஆனந்தம் அங்கே தான் இருக்கிறார், அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார். அப்படியா? சொர்க்கத்தில் இருக்கிறவர் நானும் பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டார். அப்புறம் 4 நாள் கழிச்சு சொல்லாமல் கொள்ளாமல், குருநாதர்கிட்ட கூட சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வாட்டி போயிட்டார். சொர்க்கத்தில் போய் ஆனந்தனை பார்க்கலாம். நீண்ட தூர பயணம் இருந்து அந்த காலத்துலன்னா இப்போ என்ன ஃப்ளைட்லாம் போக முடியாது இல்லையா, நடந்து பயணம் பண்ணி இப்படி மேற்கொள்ள நடந்து அவர் குருநாதர் காட்டிய வழியில் எப்படியோ கஷ்டப்பட்டு பனியிலே மழையிலே வெயிலின்னு எப்படியோ போயிட்டார். அங்கே போனால் அவர் இருக்கிறார். ஆனந்தம் ஐயா, நீங்கள் தான் ஆனந்தம், எங்கள் உங்கள் குருநாதர் என் குருநாதர் ஒரே இடம்னா, இப்போ இந்த இடம் தான் சொர்க்கமா அப்படின்னு பார்க்குறாரு. கேட்கறாரு. ஆனால் பார்த்தா அவர் ஏற்கனவே இருந்த இடத்துல என்னென்னமா இருக்குது அதே தான் அங்கேயும் இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியலை. கொஞ்ச நாள் 10 நாள் இருந்துட்டு ரொம்ப நன்றி கேட்டு விடையை விட்டு படையிட்டு வந்துட்டார். நம்மளுடைய ஊருக்கு குருநாதரை பார்த்து விழுந்துட்டு, சாமி ஆனந்தனை நான் பார்த்தேன், சந்தோஷம். ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி தானே அங்கேயே இருக்குது. அவர் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னு சொன்னீங்களே. ஆமாம், அவர் சொர்க்கத்தில் தான் இருக்கிறார். சாமி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பயணத்தை மேற்கொண்டு போனேன். அப்படி இல்லை, இங்கேயும் ஒரே மாதிரி தானே இருக்குது. எப்போ நீ போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாதான்னு. ஏன் சாமி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா சொல்லியிருப்பேன், ஒரே வரியோட சொன்னார். அவன் சொர்க்கம் என்ற இடத்துல அவன் இல்லை, அவனுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. சொர்க்கம் என்பது அவனுக்கு புறத்தில் இல்லை, அவனுக்குள் சொர்க்கம் இருக்கின்றது. அவனுக்குள் சொர்க்கம் இருந்ததுனால மகிழ்ச்சியா இருக்கான். ஆனா சொர்க்கத்தில் அவன் இல்லை. நான் முன்னாடி சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னா, அப்புறம் சொர்க்கம்ன்ற
வெளியில இல்லை. சொர்க்கம் என்ற இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இதைத்தான் நம்ம சொர்க்கன்ற வார்த்தை சொல்றேன். இதெல்லாம் வெளியில, புறத்தில் இல்லை, அகத்துல தான் இருக்கு. அதனால அகத்துல நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சொர்க்கத்துல இருக்கிறதா, அதான உண்மை. நீங்க புறத்துல தான் இன்பத்தை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறதுனால அது இருக்கிற இடம்னு உங்களுக்கு எதுவும் தெரியல. உண்மையான இன்பம் அகத்தில் தான் இருக்கின்றது. அப்ப இன்பம் இருக்கிற இடத்துல துன்பம் இருக்குமா, துயரம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ரெண்டுமே எதிர் தானே. ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்குமா? இருக்காது. அப்போ சொர்க்கம் என்ற இன்பம் இருக்கிற இடத்துல துன்பம் இருக்குமா, துயரம் இருக்குமா? இருக்காது. அப்போ உங்களுக்குள் அந்த அகத்திற்குள் இன்பம் இருந்தால் வெளியில நீங்க இன்பத்தை ஏன் தர போறீங்க? வெளியில ஆகவே சைவ சமயம் தெரியும். சைவம் பொதுவாகவே இன்பம் என்பது வெளியில இல்லை, அது வெளியில இருக்கிறதுன்றது நினைக்கிறதுனாலதான் பிரச்சனையே. ஆகவே இன்பமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ பிறர் சொல்லக்கூடிய புராணங்களில் சொல்லக்கூடிய சொர்க்கமோ அது உங்களுக்குள் இருக்கின்றது, அகத்தில் தான் இருக்குது. அதனால தான் பெரியவர் என்ன சொல்றாங்க, நீ அகத்தை நோக்கி போ. திடீர்னு ஒருத்தர் அகத்தை நோக்கி போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? பல ஜென்மங்கள் நம்ம புறத்துல தான் நம்ம வாழ்க்கை நடந்திருக்குது. புல்லாய் கூடாய் குழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரதாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்று தாவர சங்கமத்தினுடைய எல்லா பிறப்படையும் புறத்தை நோக்கி தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். அதனால உங்களுக்கு இன்பம் இல்லை. நீ அகத்துக்குள்ள போனால்தான் இன்பம். அதனாலதான் சொன்னேன், நீ எந்த உடல் எடுத்தாலும் சரி, புல்லா எடுத்தான், கூடா எடுத்தான், எறும்பா எடுத்தாலும், சிலந்தியா எடுத்தாலும், யானையா எடுத்தாலும் நீ பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. சிவ பூஜை செய்ய, சிவ பூஜை நீ செய்ய செய்ய அகத்தை நோக்கிய பயணம் நமக்கு கிடைக்கும். அப்ப சிவ பூஜை முதல்ல புற பூஜை தான் பண்ணுவோம். புறத்துல சிவலிங்க பெருமான் எழுந்துகளை வச்சு எல்லா பூஜையும் புறத்துல தான் நடக்கும். இப்படி புறத்தில் நடக்க 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 அடுத்த அகத்தை நோக்கி தானாகவே அடுத்த படிநிலை வரும். உடனே தான் வராது. சில பேர் சொல்லுவாங்க, திடீர்னு நான் கண்ணை மூடி அதெல்லாம் இருக்க முடியாது. உண்மையை நம்ம உண்மையதான் சொல்லணும். சைவ சமயத்தை நம்ம பயிலும் போது உண்மையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சைவ சமயம் உண்மையை போட்டுன்னு போட்டு உடைச்சிடும், இதுதாயா அப்படின்னு. இங்கே பூசி கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம சமயம் செய்யாது, இதுதான். ஆகவே அகத்தை நோக்கிய பயணத்தை நாம் செய்வதற்காகத்தான் அந்த சரியை கிரிய யோகத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. சரியை முழுசாகவே புறத்துல தான் இருக்குங்க, நல்லா தெரிஞ்சுங்க. சரி என்ற தவம் அகத்துக்கே வராது, முழுமையாக புறத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த புறத்துல அது நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு கொடுக்குறது. நீ இப்படி இப்படி செய்யும் சொல்லும் போது அந்த புறத்தில் உள்ள சரியை முறைகள் எல்லாமே எப்படி தெரியுமா வகுத்து கொடுத்துருக்காங்க, அந்த அகத்தை நோக்கி செல்வதற்கான மார்க்கத்தை நமக்கு தள்ளி விட்டுரும். ஸ்டேஜ் அடுத்த கிரியை வந்துடும். கிரியில வரும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிநிலையில அந்த அகத்தை நோக்கி கொள்கின்ற தவம் நமக்கு கிடைக்கும். அதுதான் சொல்றாங்க. அதனால சிவ பூஜை முழுவதுமே புற பூஜை முழுவதுமே நம்ம புறத்திலிருந்து அகத்தை நோக்கின்ற பயணத்தை நமக்கு வழிகாட்டும். அதுதான் பெரியவங்க சொல்றாங்க. அதனால சிவ பூஜை தலங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பு ஞான தலங்கள். அம்பாள் சிவ பூஜை ஸ்தலம் அவினாசி, முருகப்பெருமான் சிவ பூஜை ஸ்தலம் பூண்டி, விநாயகர் பெருமான் சிவ பூஜை பண்ணியிருக்காரு கணபதி ஈச்சரம். நம்ம சிவன்மலை அது விநாயகர் பெருமான் பூசிக்கிறதா தலைவரலாசு. சிவன்மலை விநாயகர் பெருமான் பூசிச்சது. இப்படி பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் அங்கே மருதீஸ்வரர் பூஜை பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா தெய்வங்களும் இந்திரன் பூசித்தது எது மதுரை, நவகிரகங்கள் பூசித்தது நவகிரக தலங்கள். இப்படி அத்தனை தேவர்களும் மனிதர்களும் மன்னர்களும் சாமானியர்களும், ஏன் எறும்பு பூசித்தது எறும்பியும், கடுதை பூசித்திருக்கு திரு கலவியரும், எல்லா உயிர்களும் பூசிக்கிற அப்ப நம்ம பிற உயிர்கள் எல்லாம் நம்மை விட, மனிதர் அரிதான பிறப்பு தான். அப்ப நம்மளை விட சிற்றுயிர்களும் கூட பூசனை செய்யணும்னு சொன்னா நாம ஏன் பூஜிக்கின்ற ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அதனை நோக்கி நம்மளுடைய பயணம் அமைய வேண்டும் என்பதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்றாங்க. திரு ஆணைக்காத்தலத்துல 2 பூஜை பண்ணுறது அந்த வரலாறு உங்களுக்கு எனக்கு தெரியும். இப்படி வெண்ணாவல் மரத்தடியில் வீற்றிருக்கின்ற பெருமாள். இப்ப திருஞான சம்பந்தரும் அருமையா சொல்றாரு.
சிலந்தி வந்து திருப்பந்தலிட்டு, அது ஒரு உழவர், அதாவது சாமியுடைய திருக்கோயிலும் சாமி வீட்டில் இருக்கிற கோயிலும் குப்பை கூடம் இல்லாமல் தூய்மையாக பேணி பாதுகாத்துக் கொள்வது திருத்தொண்டு. இந்த திருத்தொண்டை யார் செய்தால்? சிலந்தி செய்யுது. குப்பை கூடங்களை சாமி வேலை விடக்கூடாது, உத்தமமான குணம் இல்லையா? அந்த பந்தலிட்டு போகும். யானைக்கு அது தெரியாது, அதனுடைய அன்பு அதுக்கு தெரியாது. ஏன்னா அதோட அறிவு அந்த தானே இருக்கு, ஐந்தறிவுடைய ஜீவன்கள் தானே. ஆகவே யானை வந்து இது என்ன ஒட்டடைன்னு சொல்லி அதை டிஸ்டர்ப் போயிட்டு பழையபடி அபிஷேகம் பண்ணி பூஜனை பண்ணி போகும். இப்படி நாள்தோறும் அது பந்தலிடவும், சிலந்தி பந்தலிடவும், யானை அதை அகற்றிவிட்டு சிவ பூஜை செய்யவும் இது நாள்தோறும் அந்த திருத்தொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சிலந்தியை விட யானை வந்து அறிவில் மேம்பட்டது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது சிவ பூஜையே பண்ணுது. சிலந்தி சிவ பூஜை பண்ணிச்சா தூய்மைப்படி செஞ்சது. அது நீ சரியே இவரு சிலந்தி பண்ணது சரியை, உழவார பணி. கிரியை என்ன? கிரியையில சிவ பூஜை யார் செஞ்சா? யானை செஞ்சது. அப்ப அதுல மேம்பட்ட அறிவு மிக்க இந்த இரண்டு இந்த பூசணைகளை வழிபாட்டை செய்ய செய்ய ஒரு நாள் அந்த யானைக்கு வந்து இந்த சிலந்தி தான் இது செய்கின்றது என்று தெரிந்து கொண்டவர் அதை அகற்றும் போது, சிலந்தியும் இந்த யானை தான் இதை அகற்று என்று தெரிந்து கொண்டு இந்த நிலையில ஒரு நாள் நடக்கும்போது அந்த சிலந்தி வலையை அகற்றும் போது அந்த பூச்சியானது உள்ளே போய், அந்த தும்பிக்கைன்னு சொல்லுவோம்லே, அதுக்குள்ளே போய் கடிச்சிருச்சு. சிலந்தி கடிச்சா விஷம்ங்க, கடிச்சிருச்சு. அந்த யானையும் அலறி போது அந்த தும்பிச்சை கிழக்கு ஓங்கி அடிச்சிச்சு. 2 தடவை அடித்தோடையும் அந்த சிலந்தி பூச்சி உள்ளே இறந்து போச்சு. அதனுடைய விஷத்தன்மையினால் யானையும் இறந்து போய்விட்டு, இதுக்கு பின்பு யானை அந்த சிவபூஜை செஞ்சதுனால சாமி அவருக்கு ஒரு வீடு பெற்று முக்தி பேரை யானைக்கு அப்படின்ட்டார். ஏன்னா சிவபூஜை செஞ்சது அது வந்து சரியை பணி செஞ்சது, உடலால் செய்கின்ற உழவார பணி செஞ்சது. ஆனால் அது பக்குவம், அந்த பக்குவம் கருதி சரியை தொண்டு செய்கிறவங்களுக்கு பாருங்க, முறையான சரியை தொண்டு செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? அடுத்த பீரியட்ல நாட்டையே ஆடுறக்கூட பதவியும் சாமி கொடுக்குறாரு. சக்கரவர்த்தியாக நாட்டை ஆளக்கூடிய கொடுக்கிறார் கோச்சங்க சோழர். அப்படிப்பட்ட கோச்சங்கர் சோழர் 78 ஆலயங்களை கற்றளி என்று சொல்ல கல்லால் செய்யக்கூடிய மாட கோயிலை கட்டினார். முதல் கோயில் அவர் பூஜை பண்ண கோயிலுக்கே கட்டினார். திரு ஆனைக்கான், ஆனை வழிபட்ட கோயில், அதனாலதான் ஆனைக்கான் பேர். அது யானை வழிபட்டதுனால சிலந்தி பேர் அதில் வரல பாருங்க. வழிபட்ட கோயில், அது யானைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வழிபட்ட திருக்கோயில். இன்னொரு போன யானை உள்ள அந்த முன் ஜென்ம தொடர்ச்சி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. இப்போ நம்ம சில நேரில் சில விஷயங்களை படிக்கும்போது இது ஏற்கனவே படித்த மாதிரி தெரியும். சில விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை, முன் ஜென்ம தொடர்ச்சி நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம கோயிலில் வந்து வழிபாடு செய்யணும். இது மாதிரி சங்கங்கள், நல்ல சங்கங்களில் கலந்து கொண்டு ஞான செய்திகளை உள்வாங்கி கொண்ட ஏன் வருதுன்னு சொன்னால் அது முன் ஜென்ம தொடர்ச்சினால வருது. முன்வெள்ள தொடர்ச்சி இல்லாமல் திடீர்னு ஒருத்தருக்கு ஒன்று வந்துடாது. தவம் உடையாருக்கு தான் வரும், புண்ணியம் உடையாருக்கு தான் வரும். அப்போ இந்த 2 இல்லாதவங்க வராது. அப்போ மொத்தமாகவே வராதானா வரும், கொஞ்சம் தாமதமாக வரும், ஏதோ ஒரு ஜென்மங்களில் வரும். அதுக்கான படிநிலைகள்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்படி பூஜை செய்து அந்த உயர்ந்த பேற்றினை யானை அடைந்தது. சிலந்தியாக வந்தவர் கோச்சங்க சோழனாக பெருமானவர்களாக இந்த நாட்டை ஆண்டார். 78 ஆலயம், 70 சிவாலயம், 8 வைணவ கோயில் கட்டியிருக்கிறார். கோச்சங்கர் சோழ அனைத்து சமயத்தோடும் ஓட்டுவாங்க அவர். அதுக்கு பெருநிலையை அவர் கட்டிய கோயில மாட கோயில் சொல்லுவாங்க. மாடி மாதிரி மாடு பண்ணோன்னா அந்த கோயிலுக்கு யானை புகாதவாறு கட்டியிருப்பார். இன்னைக்கு நீங்கள் திரு ஆனைக்கா போனீங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி சாளரமாக இருக்கும். உள்ளே போய் வழிபாடு சாமி பக்கத்திலே போகலாம், போய் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வந்துடலாம். அங்கே சாமி நீர் திறனாதர் நாவுக்கரசர், நீர் வடிவத்தில் இருக்கின்ற பெருமாள். இன்னைக்கும் சாமியுடைய திருவடியில் நீர் சுரந்துகிட்டே இருக்கும். நீரில் தான் இருக்கிறார் சாமி. நீர் திறன் பெருமான் பாடுவார் நாவுக்கரசர், அருமையாக பாடுவார். அப்படிப்பட்ட நீர் திறனாளராக ஜம்புகேஸ்வரர் சாமி பேர். ஜம்பு அப்படின்னா நாவல், ஜம்புகேஸ்வரர் என்ற பேர். அம்பிகை வந்து அகிலாண்ட ஈஸ்வரி, இந்த அகில சராசரங்களிலும் ஆளும் தாய். அத்தகைய
அந்த திருத்தலத்துல பாருங்க, மூவருமே பாடுறாங்க. திருஞான சம்பந்தர் அருமையா சொல்றாரு, ஆரம் நீரோடு ஏந்தி நானை காவு சேர்மினே அப்படின்னு திருஞானம் சொல்றாரு. அதாவது உறையூர் ஆண்ட சோழ சக்கரவர்த்தி ஒரு நாள் காவிரியில் நீராடிட்டு சிவ தரிசனம் செய்வதற்காக திருக்கோயில் வழிபாடு செய்வாங்க. அந்த காலத்தில் பெரிய பண்ணா இருக்குங்க இல்லை, எல்லாருமே திருக்கோயில் உள்ளே போகும்போது நீராடிட்டு தான் போகணும்னு ஒரு மரபு. அதனால தான் கோயில் உள்ள போனையா அப்படின்னு கேட்பாங்க. குளத்தையும் ஏன் சொல்லணும்னா, ஆறு இல்லாத ஊரில் குளம் இருக்கும், குளத்தில் நீராடிட்டு சாமி தரிசனம் செய்யும். ஆறு இருக்கின்ற திருத்துக்கள் ஆற்றில் நீராடிட்டு சாமி தரிசனம், அதாவது நீராடிட்டு சாமி தரிசனம் செய்வது தான் உத்தமம். அது தீர்த்தக்கரை, காவிரி தீர்த்தக்கரை. அதனால காவிரியில பெருமான் நீராடு, சோழ சக்கரத்துக்கு காவிரியில் நீராடினார். மன்னர் பெருமான் நீராடும் போது சேவர்கள் எல்லாம் நிறைய பக்கத்தில் சூழ்ந்திருப்பாங்க இல்லையா. சாமி சோழர் பெருமான் நீரை மூழ்கினார். மூழ்கிட்டு வெளியே வரும்போது அவர் மணி ஆரம், அந்த மணிமாலை போட்டிருந்தார், மணி ஆரம் அப்படியே காவிரியில் விழுந்துருச்சு. காவிரி விழுந்ததை பார்க்குறாரு. விழுந்தவரை பார்த்த உடனேயும் கூட வந்த பரிசாரர்கள்லாம், அந்த சேவர்கள்லாம் அதை தேடலாம் எடுக்கலான்னு போகும்போது சாமி சொன்னார், இது சிவபெருமானுக்கு ஆகுகன்னு சிவார்ப்பணம். சாமிக்கு சோழ சக்கரவர்த்தி நீராடினாரு, சாமி தரிசனத்துக்காக போறாருங்க. சாமிக்கு அங்கே அபிஷேகம் நடைபெற போகிறது. சோழ சக்கரவர்த்தி அபிஷேகத்தை கண்குளிர காண்பதற்காக வருகின்றார். அப்ப சிவாச்சாரிய பெருமக்கள்லாம் காவிரியிலிருந்து குடத்துல நீர் எடுத்துட்டு சாமிக்கு திருமுழுக்காட்ட வருகிறார்கள். அந்த குடத்தில் நீர் எடுத்து முதல்ல நீரை சாமிக்கு அபிஷேகம் புரியும் போது சாமியுடைய திருமேனியிலே அந்த மணியாரமாக அவர் திரு ஆனைக்கா பெருமான் மேல் விழுகின்றது. கண்குளிர காண்கின்றார். சிவார்ப்பணம் சொன்னார், அது அவருக்கே அவர் எடுத்துக்கிட்டாரு. அன்போடு நாம் கொடுக்கும்போது சாமி அதை எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. நாம் அந்த உள்ளீட இருக்கின்ற பொருள் மேல் இல்லை, அந்த உள்ளீடாக இருக்கின்ற அன்பு, அந்த அன்பு அப்படியே ஏற்றுக்கிட்டார். இதை நிகழ்ந்து திருஞான சம்பந்தர் பாடுறாரு பாருங்க, ஆரம் நீரோடு ஏந்தி நானை. அப்படியே அந்த ஆரம் மணியாரத்தை அப்படியே நீரோடு வாங்கிட்டார் அப்படின்னு நெகிழ்ந்து பாடுறாரு திருஞான சம்பந்தர். இதை பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு, தாரமாகிய பொன்னி தந்துரை ஆடி விழுத்து நீரில் நின்று அடி போற்றி நின்மலா கொள். நின்மலா நின்மலனே நீ வாய்க்கோ, நின்மலா கொள் என ஆங்கே ஆரம் கொண்டு எம்மானை ஆவு திரு ஆனைக்காவுடை ஆதியை நாளும் என்று சுந்தரத்தை வரலாறு பாடுறார். சேர்க்கலாறு பாடுறார். அவரும் பாருங்க, வளவர் பெருமான் திரு ஆரம் சாத்தி கொண்டு வரும் பொன்னி கிளறும் திரை நீர் மூழ்குதலும் வலுவி போக கேலமுற அளவில் திரு மஞ்சன குடத்தில் அது புக்கு ஆட்ட அணிந்தருளி தலமரும் அவனுக்கு அருள் புரிந்த தன்மை சிறக்க சாற்றினார் என்று செக்கிலார் பெருமான் பாடுறார். மூணும் நெகிழ்ந்து பாடுறாங்க. இப்படி இறைவன் அன்போடு கொடுக்கின்ற அந்த பொருளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அப்படிப்பட்ட அருமையான இந்த திருத்தலத்தில் ஒரு சிறப்பு என்ன, கச்சியப்ப முனிவர் அங்கே தலப்புராணம் பாடியிருக்கார். கச்சியப்ப முனிவர் பாடினா சைவ சித்தாந்தம் அப்படி சாரா பிடிச்சு கொடுப்பார். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்கெல்லாம் திரு ஆனைக்கா புராணமும் படிக்கணும், திரு காஞ்சி புராணத்தையும் படிக்கணும். ஏன்னா காஞ்சி புராணத்தை அருளியர் சிவஞான முனிவர் சைவ சித்தாந்தத்தை அப்படியே கொடுத்துருப்பார். இதே கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தையும் பாடியிருக்கிறார். அப்போ பேரூர் புராணம் படிக்கணும். சாஸ்திரத்தை புராணங்கள் வழியாக படித்த சைவ சித்தாந்தத்தை ரொம்ப எளிமையாக படிச்சுக்கலாம். அதனால புராண வழியாக கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம். அப்போ திருவானைக்கா புராணம் அவ்வளவு சிறப்பு மிக்கது. மீனாட்சி சுந்தரனாரும் அகிலாண்ட நாயகி அம்பிகைக்கு ஒரு மாலை அருளியிருக்கின்றார். அது ரொம்ப புகழ்பெற்ற அம்பிகை தோத்திரம். இப்படிப்பட்ட அருமையான திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்றார். எழுந்தருளி இங்கே சாமி ஒரு நடையில பாடுறாருங்க. இந்த பதிகத்தெல்லாம் என்ன சொல்றாரு பாருங்க. முதல் பாட்டிலேயே சாமி மேகம் போன்ற மேகம், கருமேகம், கரிய மேகம் போன்ற மிடரை உடையவன் சிவபெருமான்.
சாமியுடைய இந்த திருமேனியை நாம் உற்று நோக்க வேண்டும். இது தியானம். அதனால தான் ஞானம் போன பாட்டிலே தான் சொன்னேன். ஏன் இதெல்லாம் ஞான சம்பந்தர் சாமியுடைய இந்த திரு உருவங்களை ஏன் இப்படி அழுந்தி நம்ம சொல்கிறோம், நாம் அழுந்தி சிந்திக்கிறதுக்காக சொல்கிறோம். கரிய மிடர் உடைய பெருமான் அப்படின்போது அந்த திருநீலகண்டத்தை பார்க்கணும். பார்த்த உடனேயுமே ஒருத்தர் அழுவார். அவர் தான் திருநீலகண்ட நாயனர். சாமியுடைய இந்த கரிய கண்டத்தை பார்த்தோம் கண்ணீர் சொரியாது. திருநீலகண்டம் அழுவார். தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது அமிர்தபுரம் கடைஞ்சா விஷம் வந்தது. அதை பார்த்து ஓடி போயிட்டாங்க. அதை சுந்தரமூர்த்தி நாயனார் மூலம் பெற்று அந்த யாரும் உண்ணாத விஷத்தை அவரும் உண்டார். எவ்வளவு கருணை, கருணையும் கருணை அல்லவா. அந்த திருநீர் மிடலை பார்த்தோன்னே இறைவனுடைய கருணை நினைக்கும். இங்கே விஷம் என்பது நீங்கள் என்ன பொருள் பண்ணணும், நாம் செய்கின்ற வினைகள் தாங்க. உலகத்தவர்கள் செய்கின்ற வினை கொஞ்சம் நஞ்சமா அத்தனையும் அவர் வாங்கிக்கிறார். இதுக்கு மேலே நம்ம என்ன அவர்கிட்ட சொல்ல முடியும்? அதனால தான் திருநீலகண்டம் அழுதார். அதனால கரிய மிடர் மேகம் போன்ற கரிய மேகம் போன்ற மிடரை உடைய பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உமையால் கனவா அம்மையப்பா சொல்றாரு. சொல்லி இப்படி பெருமானை எல்லாம் இப்படியெல்லாம் விழித்து கொண்டு ஒரு பெண்மகள் சொல்றாரு. ஒரு பெண் வந்து உன்னை திரு ஆனைக்காவில் வேதிய பெருமானே, திருநீலகண்ட பெருமானே என்று எம் அழகனே அருள்புரியப்பா, எனக்கு அல்வாயப்பா என்று ஒரு பெண் உன்னை பார்த்து வேண்டுகின்றார். இந்த பாடல் முழுவதும் அவர் சொல்ல ஒரு பெண் பாடுவதாக, ஒரு பெண் இப்படி உன்னை பார்த்து பாடுகின்றால் அவளுக்கு நீ அருள் செய் அப்படின்னா என்ன நமக்கு சொல்றாரு. நம்ம எல்லாம் இப்படிதான் இப்ப நம்மளை சொல்ல இந்த பெண்மணி என்ன சொன்னாலும் அதே மாதிரி நீ சொல். கரிய விடருடைய பெருமானே, திருநீலகண்ட பெருமானே, பிறை சூடிய பெருமானே, அம்மையை ஒரு பாகம் கொண்ட உமை ஒரு பாகா, தோளுடைய செவியனே, வளத்தில் குலைக்காது உடையவனே, மாந்தோல் பூத்திய பெருமானே, அரவத்தை அடைந்த பெருமானே, இதெல்லாம் இறைவனுடைய பெரு கருணையை சொல்வது. கொள்புலி தோல் ஆடை குலகா அதிகம் முழுவதும் இறைவனுடைய திருச்சின்னங்களை தான் சொல்றாரு. இப்படியெல்லாம் உன்னை வேண்டி உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்று பாடுகிறாளே அந்த பெண்மணிக்கு நீ அருள் புரி. இந்த 10 பாட்டிலையும் பெருமாள். ஏன்னா திரு அணைக்க வந்து அம்பிகை வழிபட்ட தலம், அம்பாள் வழிபட்ட தலம், அம்பிகை சிவபூஜை செஞ்சு பேர் பெற்ற தலம். அதனால ஒரு பெண்மணியை வச்சே சாமி பெயர் பாடுறாரு. இங்க இந்த இடத்துல அந்த பெண்மணி தன்னை பெண்ணாகவே பாவித்துக் கொண்டு ஞானசம்பந்தர் பாடுகிறார். இது ஒரு மரபுங்க. இது ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு உச்சமான நிலை, உச்சமான பக்தி. இந்த பக்தி எல்லாருக்கும் வந்துடாது. தன்னை பெண்ணாக நினைத்து கொண்டு இறைவனை ஆணாக நினைத்து கொண்டு பாடுவது அது ஒரு மிக உயர்ந்த நிலை. அந்த நிலை ஒரு ஞானிகளுக்கு வரக்கூடிய நிலை. அந்த நிலை தோளுடைய செவியன் சாமி அப்படிதான் ஞானசம்பந்தர் அப்படிதான் பாடினார். முதல் பாட்டே அப்படிதான் பாடினார். இது என்னன்னு சொன்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துமே பெண் தான். இதுல ஆண் பெண்ன்றது உடம்பு தான் ஆண் பெண். ஆணுக்கு ஒரு பெண்ணு உடம்பு. ஆனா ஆன்மாவுக்கு ஆண் பெண் பேதம் இருக்கான இல்லை. அதனால யோசிக்கணும். இந்த உடம்புக்கு தான் ஆண் உடம்பு பெண் உடம்பு இருக்கின்றதை தவிர ஆன்மாக்கள்லாம் ஆண் ஆன்மா பெண் ஆன்மான்னு கிடையாது. ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதை நம்ம ஆழமா புரிந்து கொண்டா இந்த ஆண் பெண் பேதமே வராது. ஆண் பெண் பேதம் எதுல இருக்குன்னா உடம்பு வகையில தான் பேதப்பட்டிருக்கிறதே ஒழிய ஆன்மாக்களுக்கு பேதம் இல்லை. ஆன்மாக்கள் எல்லாமே ஒன்றுதான். அது ஆண் பெண் பேதம் இல்லை. அதனாலதான் ஆன்மாக்கள் எல்லாம் இங்கே ஞானசம்பந்த பெருமான் பெண்ணாக எடுத்துக்கொள்ளலாம். சாஸ்திரமே சொல்லுது நாங்கள் எல்லாம் பெண். அப்போ ஆண் என்ன? ஆண் வந்து ஒரே ஒருத்தர் தான், சாமி தான். அவர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளை. முருகப்பெருமானும் ஒரு ஆண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு இல்லை, அவர் 5 முக சிவன் 6 முக சிவன். மற்ற இதெல்லாம் பெண் வர்க்கம் தான். ஆகவே ஆண் பெண்ணெல்லாம் ஆணை அடைந்தால் பூரணம் என்பது உலகியல் வழக்கம்.
அதனால உயிர்கள் எல்லாம் இறைவனை அடைந்தால் அது முக்தி பெறும். இங்க திருமணம் என்பது, உலகில் திருமணம் என்பது ஒரு மனம், அவ்வளவுதான், ஒரு மனம். அதற்கு ஞானம் சொல்றது திருமணம் என்பது ஒரு மனம், அவ்வளவுதான். ஆனா ஆன்மாக்கள் முக்தி பெற்றால் அது பெருமணம். இது திருமணம், இதை ஒரு மனம் என்று ஞான சம்பந்தர் சொல்வார். அதுவே பெருமணம். ஆன்மாக்கள் இறைவனை சார்வது பெருமணம், அதுதான் முக்தி பேரு. ஆகவே இங்கே ஒரு பெண் மகன் பாடுவதை போல ஞான சம்பந்தர் இப்படியெல்லாம் உன்னை போற்றுகின்றார், அவளுக்கு நீ அருள் புரி என்று ஞான சம்பந்தர் இந்த பதிவு முழுவதுமே பாடுறார் என்பதை சொல்லி, இங்கு நம்ம அகிலாண்டேஸ்வரி தாய் தான் திரு ஆணைக்கா அண்ணலை பூசணம் பண்ணாங்க. சிலந்தி பூசித்தது, ஆணை பூசித்தது, கோச்செங்கர் பெருமான் பூசித்திருக்கார். திரு ஆணைக்காருடைய தளத்தினுடைய சிறப்பு நாக்காலே சொல்ல முடியாது. அதெல்லாம் முழுசா படிக்கணும். கச்சியப்ப முனிவருடைய தலபுராணத்தை முழுசா படித்தா தான் அதனுடைய பெருமைகளெல்லாம் நமக்கு தெரியும் என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட ஞானத்தலம் அம்பிகை ஞான உபதேசத்தை சாமிகிட்ட வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஞானத்தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த முக்தி பதிகத்தை, சிறப்பான இந்த பதிகத்தை நாம் எல்லாம் திரு ஆணைக்கா அண்ணனுடைய திருவடிக்கும், திருக்குருநாதர் பெருமானுடைய பொன்னார் திருவடிக்கும், திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவடியை வணங்கி விண்ணப்பிப்போமாக. திருச்சி